எந்த சேனலுமே கூட்ட தயவு செய்து அவர் வந்து எதுவுமே எடுக்காதீங்கன்ற. இவர் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவருக்காக எல்லா சேனல் கூட்ட நீங்க எனக்கு வந்து அதுதான் சொல்றேன். இல்ல இப்ப போயிட்டு நிறைய மீடியால போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. நம்ம யாரும் பிரஸ் யாரும் எடுக்கிறதுல இப்ப விட்டுட்டீங்க. யூடியூப் சேனல் எல்லாம் மறுபடியும் எடுக்கிறாங்க. சோ அதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் நிறைய பேர் பாக்குறீங்க. எவ்வளவு பேர் கண்டென்ட் வந்து ஒரு மக்களுக்கு வந்து நல்ல விஷயமா போய் சேருது. இந்த கண்டென்ட் பண்ணா யாருக்குமே முக சொல்லி வரல சொல்லி நிறைய பேர் கண்டென்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுங்கன்றோம். நாங்க வந்து இப்போ ஒன்னும் இல்ல, ஆட்டோக்காரன் சேனல் சொல்லிட்டு ஒரு பசங்க கருவாடு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. முந்தானத்து போனேன், காலையில 6 மணி ஃபிளைட் பிடிச்சி போய் அந்த பசங்களை வாழ்த்திட்டு மறுபடியும் 6 மணி ஃபிளைட் பிடிச்சி வரேன். எனக்கு நான் ஷூட்டிங் மிஷினா ஓடிட்டு வரேன். ஏன்னா நல்லா பண்றாங்க, நான் போய் விஷ் பண்ணிட்டு வரேன். எவ்வளவு பேருக்கு அந்த ராஜ்பிரின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளவு கமெண்ட்ஸ் போடுறாங்க. அந்த லுங்கி பாய் சொல்லிட்டு அவ்வளவு ஒரு கண்டென்ட் ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு ஆடியன்ஸ் வீட்டில் உட்காந்து பெரியவங்க குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுங்க. யாரோ ஒன்று சும்மா வந்து அப்பா நான் தான் அப்படின்றவங்க வாய்ப்பு கொடுங்க. விஜய் ஒத்துக்கிட்டாங்க. இல்ல அதான் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாருமே அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காது சார். அவர் எங்கேயுமே நடிக்க வாய்ப்பு இல்ல சார். அவர் சும்மா கூட்டு பண்ணிருக்காங்க சார். என்னன்னா அவரை வெளியில போங்க அப்படின்னு சொன்னது சேனல், ஓகேங்களா? ஏன்னா இவர் தகாத வார்த்தைகளை பேசிருக்காரு, பெண்களை பத்தி வந்து தவறா பேசுறாரு. ஒரு கணவன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க.